வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல கோடிட்ட இடம்ல இலக்கணம் சம்பந்தமான விஷயங்கள் படிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆன்டி அதே மாதிரி சில fill in the blanks கொடுத்துருக்கேன். இப்ப இந்த fill in the blanksல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? கண், கண். இதுல உங்களுக்கு அர்த்தம் ஆல்ரெடி தெரியும். நீங்க நிறைய நிலைகள் தமிழ்ல தாண்டி வந்தாச்சு. ஆனா அர்த்தம் தெரியும். இப்ப இதுல எந்த கண், கண்ணா கண்ணா எது பொருத்தமா வரும்ன்றத நீங்க அழகா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது சில சொற்றொடர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எழுத்துகள் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. சரிங்களா? உதாரணமா ர, ர, ல, ல, ந, ந. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி எழுத்துகள் எல்லாம் நல்லா பாருங்க. அத ஒரே மாதிரியான ஒலி கொண்ட எழுத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த எழுத்துக்கள்லாம் நல்லா கவனமா பார்த்து எந்த எந்த எழுத்து இந்த இடத்துக்கு கரெக்டா வரும்ன்றத இங்க வட்டமிடுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வட்டமிட வேணாம். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை எழுதிட்டு அதுக்கு கீழேயே ஆன்சர் சென்டென்ஸை எழுதுங்க. சரிங்களா? வேற கலர் பெண்ணால எழுதுங்க. அப்ப டிஃபரன்ஸ் தெரியும் ஆன்டிக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கான சென்டென்ஸ் எழுதிடுங்க. அது கீழேயே அந்த சென்டென்ஸ்ல உள்ள எழுத்துக்களை கரெக்ட் பண்ணி கீழே சரியான சொற்றொடரை எழுதி அனுப்புங்க. வேற கலர் பெண்ணால. சரிங்களா? அடுத்தது இதுவும் இதே மாதிரி பிழைகள் தான். இந்த ஒரு இங்க இந்த இது பாருங்க. இது ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இதுலயும் நிறைய பிழைகள் இருக்கு. நீங்க முதல்ல நீங்க இந்த பேராகிராஃப் ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்ல. இந்த பிழைகளை நீக்கின பேராகிராஃபை எழுதி அனுப்புனா போதும். சரிங்களா? அடுத்தது இது ஒரு இன்னொரு பேராகிராஃப் இன்னொரு பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு fill in the blanks கொடுத்திருக்காங்க. இந்த 1க்கு இந்த இடத்துல எந்த இது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 1க்கு நேரா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் இந்த 1க்கு சரியா வரும்? 2க்கு 3 ஆப்ஷன். இதுல எந்த ஆப்ஷன் இதுக்கு சரியா வரும்ன்றத ஃபில்அப் பண்ணி நீட்டா கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது இது காலம்ஸ் போட்டுக்கோங்க. இது வேற்றுமை உருபு ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? 2லேருந்து 7 வேற்றுமைக்கும் உள்ள உறுப்புகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இங்க 3 உறுப்புகள் தான் கொடுத்திருக்காங்க. 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமைக்குள்ள உறுப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க இங்க சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த வார்த்தை இந்த இந்த ஐன்ற உருவுக்கு எந்த வார்த்தை பொருந்தி வரும் இதுல அப்படின்றத அது கீழே ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. ஆளுக்கு எந்த வார்த்தைகள்லாம் பொருந்தி வரும், கூக்கு எந்த வார்த்தைகள்லாம் பொருந்தி வருமோ அந்தந்த காலம்ல ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. 3 காலம் போட்டு. அடுத்தது உவமை தொடர்கள். உவமை தொடர்கள்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு சொற்றொடர் இருக்கும். அதுல 2 பொருள்களை ஒப்புமைப்படுத்தி இருப்பாங்க. சரிங்களா? 2 பொருள்களை ஒப்புமைப்படுத்தி ஒப்பீடு பண்ணி ஒரு சொற்றொடர் உருவாக்கி இருப்பாங்க. அந்த சொற்றொடரை அந்த சொற்றொடர் எதுக்கு 2 பொருட்களை ஒப்புமைப்படுத்தி ஒரு சொற்றொடர் உருவாக்கி இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக. இதுலயும் வேற்றுமை உருபு மாதிரி உவமைக்கும் உருபுகள் பயன்படுத்துவாங்க. இங்க முக்கியமா நம்ம பயன்படுத்தக்கூடிய உருபு போல. போல போலன்றது எதுக்கு? 2 விஷயத்த கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு தான் போலன்றத விஷயத்த யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க ஓமை உருபா எதை பயன்படுத்திருக்கோம்னா போல. இதுக்கான டெஃபினிஷன் நான் தனி வாய்ஸா அனுப்புறேன். நீங்க நோட்புக்ல நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப கவியரசன் பேச்சு போட்டியில் மடை திறந்து வெள்ளம் போல தங்கு தடையின்றி பேசினான். சரிங்களா? மடை திறந்த வெள்ளம்னா என்ன அர்த்தம்? அதாவது இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க, தங்கு தடை இன்றின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கொஞ்சம் கூட நடுவுல எந்த வித ஸ்டக்கும் ஆகாம அவங்க அப்படியே ஃப்ரீக்வெண்டா அப்படியே கடகட கடகடன்னு பேசுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. வெள்ளம்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளட். இப்ப அந்த மடைய அடைச்சிருக்கிற மடையை திறந்து விட்டுட்டோம்னா அந்த வெள்ளம் எப்படி ஆகும்? இந்த மடை தான் என்ன பண்ணுது? இந்த வெள்ளத்தை அடைச்சு வச்சிருக்கு. சரிங்களா? வெள்ளம் வெளியில வராம. இதுவே அந்த மடையை திறந்துட்டா அந்த வெள்ளம் என்ன ஆகும்? எந்தவித தங்கு தடையும் இல்லாம அப்படியே வேகமா ஓடி வரும் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா இங்க மீனிங் என்ன? தங்கு தடை இல்லாம. சரிங்களா? இங்க 2 விஷயங்கள் என்னன்னா மடை, வெள்ளம். இந்த 2 விஷயத்த ஒப்புமை பண்ணி சொல்றாங்க. மடை, வெள்ளத்துக்கு எது தடையா இருக்கிறது? இந்த மடைதான். சரிங்களா? அடுத்தது மக்களின் உரிமைக்காக போராடி வெற்றி கண்ட வ.உ. சிதம்பரனார் புகழ்
குன்றிலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றிலிட்ட விளக்குன்னா என்னது? ஒரு குன்றுனாலே ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி. அந்த மவுண்டன்ல இப்ப பாருங்க, இப்ப கூட வந்து திருவண்ணாமலையில எல்லாம் தீபம் ஏத்துனாங்க பாத்தீங்களா? அது என்ன, அந்த தீபம் எவ்வளவு தூரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலேயே தெரியுமா? அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தீப ஒளி வந்து அந்த அளவுக்கு தெரியுமா? அப்ப வந்து என்னன்னாக்கா, இது ஒரு வெளிச்சம். சரிங்களா? அது வெளிச்சம். இங்க வந்து என்னத்த சொல்றாங்க? குன்றிலிட்ட விளக்கு போலன்னா அது புகழ் வெளிச்சம். அது என்ன ஆகுதுன்னா பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது. யாரோட புகழ் வெளிச்சம்? வ.உ. சிதம்பரனார். இங்க எந்த ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாங்க? குன்று, விளக்கு. இந்த குன்று தான் என்ன ஆகுது? இந்த விளக்கோட வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் போய் பரவறதுக்கு உதவுது. அதனால குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மலை மேல ஒரு தீபத்தை வந்து ஒரு விளக்கை ஏத்தி வைக்கும் பொழுது அது பல பல இடங்களுக்கு அந்த வெளிச்சம் பரவி காணப்படும்ன்றாங்க. அதே மாதிரி வ.உ. சிதம்பரனார் புகழ் வந்து என்ன ஆச்சாம்? எல்லா இடத்துக்கும் பரவி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. தோழி கற்றுக் கொடுத்த சதுரங்க விளையாட்டின் விதிமுறைகள் தெளிவாக புரிந்தது. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தெளிவாக, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம. உள்ளங்கை நெல்லிக்கனின்னா என்னது? கையில வச்சிருக்கிற அந்த நெல்லிக்கனி. அது அப்படியே முழுமையா தெரியும் இல்லையா? இது பார்த்தாலே தெரியும் உடனே. இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா தெளிவு. இங்க ரெண்டு விஷயங்கள், ஒண்ணு உள்ளங்கை, இன்னொன்னு நெல்லிக்கனி. தெளிவு. சரிங்களா? தெளிவு அப்படின்ற கருத்தை உணர்த்துறதுக்காக தான் அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்ற சொற்றொடர் பயன்படுது. அடுத்தது அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டில் வேலை செய்யும் குமரன் அத்தி பூத்தார் போல் எப்போதாவது தான் தன் பெற்றோரை காண வருவான். அத்தி பூத்தார் போலன்னா என்னன்னா ரொம்ப அரிது, ரேர் அப்படின்னு அர்த்தம். அத்தி அந்த பூ வந்து ரொம்ப ரேரா பூக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னும் எனக்கு சரியா தெரியல. இன்னும் நான் வந்து கேட்டுட்டு கவனிச்சு நிறைய படிச்சு சொல்றேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? அத்தி, அத்தி மரம். பூ, பூ, பூன அத்தி, பூ. சரிங்களா? பூக்கறது, அத்தி பூக்கறது. இதுதான் வந்து இங்க வந்து ரெண்டு விஷயமா கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அத்தி பூத்தார் போலன்னா என்ன அர்த்தம்னாக்கா ரொம்ப ரேர், அரிதா. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குமரன் வந்து அவங்க பேரண்ட்ஸ பாக்குறதுக்கு எப்போது தான் வருவாங்க. அத்தி பூத்தார் போலன்னா என்னது? அரிதா தான் வருவாங்க வெளிநாட்டுல இருந்து அப்படின்றாங்க. அடுத்தது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல. இங்க கண், காடு அப்படின்னு ரெண்டு விஷயத்த ஒப்புமைப்படுத்துறாங்க. இப்ப சுற்றுலாக்கு சென்ற இடத்தில் நண்பர்களை விட்டு பிரிந்த மணிமாலா கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் துன்பப்பட்டாள். இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வெளிச்சமா இருக்குது, நம்ம எங்கெங்க என்னென்ன இருக்கு நமக்கு தெரியும். அதுவே கண்ணை கட்டிட்டாங்கன்னா என்ன, எல்லாமே இருட்டா இருக்கும், நமக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? அதுவும் ஒரு காட்டுக்குள்ள போய் விட்டுட்டாங்கன்னாக்கா, சாதாரணமா காட்டுக்குள்ள போகும்போதே என்னது, நமக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும் பொழுதே எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பவே ஒரு குழப்பம் இருக்கும். அதுவே கண்ணை கட்டிட்டாங்கன்னா சுத்தமா அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன். சரிங்களா? எப்படி போகணும், என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு பதட்ட நிலை, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ், குழப்பமான நிலை. அதுதான் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மணிமாலா சுற்றுலாவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு குழப்பமா ஆயிடுச்சு. எப்படி போகணும், எப்படி ஊர் போய் சேர்றது, எதுவுமே தெரியல அவங்களுக்கு. சரிங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப வந்து இதுக்கான அசைன்மெண்ட், இது fill in the blanks இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கரெக்டா இதுக்கு ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்ப அதுலயே அந்த நான் சொன்ன மீனிங்க வச்சே பொறுத்துகவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க எழுதி அனுப்புங்க. இது வந்து கான்வர்சேஷன், உரையாடல் பகுதி. இப்ப அல்லி, அப்பா அப்படின்றத இந்த கான்வர்சேஷனை எழுதி எதுல எந்த ஓமை தொடர் வந்து உங்களுக்கு இது பொருந்தி வரும்ன்றதை எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப இந்த உதாரணம்லாம் நீங்க எழுதணும் எப்பவுமே. நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. உவமை தொடர்கள்னு எழுதிட்டு நான் டெஃபினிஷன் தனி வாய்ஸ்ல அனுப்புறேன். அதை டெஃபினிஷன் எழுதி இந்த உதாரணம்லாம் நோட் புக்ல எழுதி வச்சுக்கணும். நீங்க எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்த வழுநிலை, வழாநிலை. வழுநிலை, வழாநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்து நீங்க ஏற்கனவே திணை, பால், இடம், காலம் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? மரபுன்றது ஒண்ணும் இல்ல, அது வழக்கம். வழக்கத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அதெல்லாம் சொல்லலாம். மரபுனா வழக்கம். அப்படி வரக்கூடிய இந்த சொற்கள், இந்த திணை, பால், இடம், காலம், மரபு,
இந்த சொற்கள்ல ஏதாவது வந்து பிழை இருந்துச்சுன்னா அது வழுநிலை. இந்த பிழைய நீக்கி எழுதுறது வழாநிலை அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம வழுநிலை பார்க்க போறோம். வழுநிலைன்னா என்னது? பிழை இருக்கக்கூடிய சொற்கள். இந்த திணை, பால், இடம், காலம், மரபு இதுல வந்து பிழை இருக்குது அப்படின்னா அது வழுநிலை. இப்ப அப்பா வந்தது அப்படின்னா ரைட்டா? தப்பு. அப்ப அந்த பால்ல பாருங்க. சரிங்களா? அப்பான்றது அப்பா வந்தது அப்படின்றது என்னது? தப்பு இல்லையா? அப்ப இங்க என்ன வரணும்? உங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க அப்பா வந்ததுன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே கரெக்டான ஆன்சரை எழுதி அனுப்புங்க. நிலா சிரித்தான். இங்கேயும் பால் தான் சொல்றாங்க. நிலான்றது என்ன பால்னு உங்களுக்கு தெரியும். இப்ப சிரித்தான் அப்படின்றது ரைட்டா? இல்ல இல்லையா? இப்ப என்ன வரும்ன்றது கரெக்டா எழுதி அனுப்புங்க. அது மாதிரி நாய் கத்துகிறது. அவள் நடந்தேன். இப்ப இதுல எல்லாம் எது வந்து தப்போ அதை நீங்க என்ன கரெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் எழுதி அனுப்புங்க. அடுத்தது வந்து அதுலயே fill in the blanks கொடுத்திருக்காங்க. இதையும் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அடுத்து கருத்து மாறா தொடர்கள். இந்த கருத்து மாறா தொடர்கள் வந்து நீங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். ஒரு சொற்றொடர் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தொடர் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த கருத்து அந்த மீனிங் மாறாம நீங்க இன்னொரு சொற்றொடரா எழுதணும். சரிங்களா? இது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பயிற்சி. இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் நிறைய எக்ஸசைஸ் இதுல தரேன். நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆயிடும்னா நல்லா பயிற்சி ஆயிடும். இப்ப நான் உடற்பயிற்சி செய்ததால் என் உடல் வலிமை பெற்றது. இது ஒரு சொற்றொடர். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட பொருளே மாறாம இதே மீனிங் வரப்படி இந்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த சொற்றொடரை மறுபடியும் நீங்க எழுதி அனுப்பணும். இங்க பாத்தீங்கன்னா நான் உடற்பயிற்சி செய்தால் என் உடல் வலிமை பெற்றது. நான் ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஆன்ட்டி. என்னன்னாக்கா இப்ப ரெண்டாவது வருது இல்லையா இந்த சொற்றொடர் என் உடல் வலிமை பெற்ற அதை முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க அதுல இருந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா வரும். என் உடல் வலிமை பெற்றதற்கு காரணம் உடற்பயிற்சி. இப்ப மீனிங் மாறல இல்லையா? அதே மாதிரி நீங்க இதுல வந்து அந்த ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இதுல இந்த சொற்றொடர் வந்து எதுல இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க அதே நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் வர மாதிரி தான் நீங்க எழுதணும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் நீங்க ஏற்படுத்திடக்கூடாது. இப்ப கண்ணன் திட்டமிட்டு செய்ததால் குறித்த நேரத்தில் பணியை முடித்தான். இப்ப குறித்த நேரம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது வர சொற்றொடரை எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களால அழகா ஃப்ரேம் பண்ண முடியும். கண்ணன் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதற்காக திட்டமிட்டான். கண்ணன் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதற்காக திட்டமிட்டான். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவருக்கு பரிசளித்தார். இங்க வந்து இதே மாதிரி மாணவர் அப்படின்ற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கோங்க. மாணவர் ஆசிரியரிடமிருந்து பரிசு பெற்றார். அடுத்து எனக்கு உடல் நலம் சரி இல்லாததால் பள்ளிக்கு செல்லவில்லை. அதே மாதிரி பள்ளி இரண்டாவது சொற்றொடர் இல்லையா? அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் எனக்கு உடல் நலம் சரியில்லை. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சா? ஒரு மதிப்பெண் வினாவிற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட மான்விழி கட்டுரை வினாவிற்கு விடையளிக்கவில்லை. இதே வந்து இன்னும் ஈஸியா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப அதே மாதிரி மான்விழி கட்டுரை வினான்றத ரெண்டாவது சொற்றொடர் எடுத்துருக்கோங்க. இதுல இருக்கிறத பார்க்காதீங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆன்சர். இப்ப வந்து மான்விழி கட்டுரை வினாவிற்கு விடையளிக்கவில்லை ஏனெனில் ஒரு மான்விழி கட்டுரை வினாவிற்கு விடையளிக்காததற்கான காரணம் ஒரு மதிப்பெண் வினாவிற்கு அதிகம் நேரம் எடுத்துக்கொண்டால். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சா? மான்விழி கட்டுரை வினாவிற்கு விடை அளிக்காததற்கான காரணம் ஒரு மதிப்பெண் வினாவிற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டால். இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து அதே வச்சு உங்களுக்கு ஒரு fill in the blanks இருக்கு. அது match the following இருக்கு. அடுத்தது அதே ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள்லாம் நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. இதுல இருந்து ஆன்ட்டி இன்னும் உங்களுக்கு வந்து எப்படி எழுதலான்றத உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? இவ்வளவுதான் உங்களோட அசைன்மெண்ட்ஸ். சூப்பரா எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.